கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றையும் கூட நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிப்போம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வாழ்ந்த பரிசுத்தவான்களை தேவன் எவ்விதமாக நடத்தினார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது ஆச்சரியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவளுக்கு கொடுத்த மேன்மைகள், அவளுக்கு கொடுத்த சகல விதமான நன்மைகளும், இன்னும் சொல்லப்போனால் தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களும் நல்லவைகளாகவே காணப்பட்டது. அதே வேளையிலே அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட நன்மை பெற்றவர்கள் அதற்கு உண்மையாக வாழ்ந்தார்களா என்று சொன்னால் அதிலே சொற்ப பேர் மாத்திரமே அப்படி வாழ்ந்ததாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பார்த்தீர்களா? என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அப்போ ஆபத்து வருகிற பொழுது, அல்லது பிரச்சனை வருகிற பொழுது, அல்லது சோர்வுகள் வருகிற பொழுது, அல்லது போராட்டங்கள் வருகிற பொழுது நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஒருவர் மாத்திரமே விடுதலை கொடுக்கக்கூடியவராக, இன்னும் சொல்லப்போனால் காப்பாற்றக்கூடியவராக, அவர்களுக்கு சகாயராக இருந்தார் என்பது எவ்வளவு திட்டமான காரியமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் தேவனே அவளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. அப்படியானால் இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட நமக்கு வருகிற போராட்டத்துக்கு மத்தியிலே நாம் மனிதர்களை நோக்கி கூப்பிடுவதோ, சொந்த பந்தங்களை நோக்கி கூப்பிடுவதோ, அரசியல்வாதிகளை நோக்கி கூப்பிடுவதோ, தெரிந்தவர்களை நோக்கி கூப்பிடுவதோ அல்ல. நாமும் கூட நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நமக்கு நன்மை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடக்கூடிய நிலைமையிலே நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும் என்றுதான் இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வளர்வதற்கு நாம் நம்மை பழக்கி கொள்ள வேண்டும். சங்கீதத்திலே கூட ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 91 சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இங்கேயும் கூட தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்படியானால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக என்னை நோக்கி கூப்பிடுவான் என்கிறதான நம்பிக்கை. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு விடுதலை தருவேன், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு தருவேன், நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன், ஆபத்திலே நானே கூட இருந்து அவளை விடுவிப்பேன். அது மாத்திரமா சொல்லுகிறார், அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றக்கூடியவர்களாக, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பாத்திரவான்களாக நாம் வாழும் பட்சத்தில் தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக நாமும் என்ன செய்ய முடியும்? தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவன் கொடுக்கிற நன்மையை நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே அநேகர் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம் என்று சொன்னால், ஆபத்து வரும் பொழுது நாம் சகாயரை தேடி திரிகிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சகலமும் நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட தேவன் இருக்கிறார். அதே போல அவர் நம்புகிற அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற விதமாக நாமும் நடந்து கொண்டால், நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால், நமக்கு வருகிற போராட்டத்திலிருந்து தேவன் விடுதலை தந்து, சமாதானத்தை தந்து, நமக்கு ஆறுதலை தந்து, நிம்மதியை தந்து தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு போராட்டம் இருக்கிறதா? உங்களுக்கு பாடுகள் இருக்கிறதா? உங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கிறதா? தேவனை நோக்கி கூப்பிடுங்கள்.
நிச்சயமாக தேவன் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் பக்கத்தில் நின்று கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார்ங்கிற அந்த நிச்சயத்தோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுவோம். நாம் விடுதலை பெறுவோம், சமாதானத்தோடு வாழ்வோம். கர்த்தரே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.